ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மிஸ்டர் லியோ பேசுகிறேன். இன்றைக்கான கேம்ல என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கிராணி 1 பார்ட் 1 போட்டிருப்போம். அது யாருன்னா பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நான் ஃப்ரீ ஃபயரில் இப்போ என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தட்டி விட்டி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இந்த கேம் பிளேயில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளே தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். இதில் லியோன் பாஸ்வேர்டு போட்டு நம்ம டீம் மேட்சை கூப்பிடுவோம். 4 மெம்பர்ஸு ப்ரைவேட் வச்சுக்கலாம் நீங்கள். சரி, எத்தவொன்று ஸ்பேரை கனெக்ட் ஆகிட்டான். இந்த லூசு பையன் பாதிலே வெளியே போயிடுவான், பேர் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் ஏன்னா லியோன் வச்சுருக்கேன் அதனால். சரி, தேவா யுசிமி அவங்க ஓகேவா? இவங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, லியோ மட்டும் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவனை வச்சு தான் நான் கண்டென்ட் போடுவேன் ஃப்ரீ ஃபயரில், உங்களுக்கே தெரியும். அந்த நாய் இப்போ வெளியே போயிட்டான் பாருங்கள். இப்போ பேர் மாற்றின்னு வருவான், ஸ்பேரோன்றதை வந்து லியோன் மாற்றின்னு வருவான் ஆள். இப்போது கியூட்டி பை ஓகேவா, அது நித்யான்றது வந்து கியூட்டி பை. ஆல்ரெடி நமக்கு சேனலில் வந்திருக்காங்க இவங்களாம் எல்லோரும். சரி வந்திருக்காங்க. சரி, இப்போ போய் ப்ளே பண்ண மேலே போவான். எத்தோன்னே இங்கே லிஃப்ட்டு கிடக்கும். சரி, இந்த லிஃப்ட்டு பட்டனை அமைக்க விட்ருவேன். அவங்க வரதுனே அமைக்க விட்ருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே அமைக்க விட்ருவாங்க. சரி, எங்களை விட்டாடா போகிறேன்னு சொல்லிட்டு. இவங்க பேர்லாம் சொல்லணுன்னு வச்சுக்க வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, விசித்திர ஜீவன்ஸ் எல்லாரும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நித்யா, தேவா நல்லா வச்சுருக்காங்க பேர். ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா உங்க? சரி, வந்த உடனே இங்கே எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே கன்று இதில் வந்து வேஸ்ட்டு ஓகேவா. சரி, இதில் எதனா கிடைக்குதா? எத்தோடனே அந்த லூசு பையன் பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறான். இதுக்கு அந்த நாய் பாட்டில் எடுத்துகிட்டு போகுதுன்னு கடைசியில் வீடியோவில் பார்ப்பீங்க. இல்லை நடுவில் கூட வரும் வீடியோவில், சொல்ல முடியாது. ஏன்னா என் வாய் குளருது, ஏன்னா சளி பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன பண்ணுறது? சரி, எத்தோடனே கீழே போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவேன். சரி, கையில் கத்தி எடுத்துருக்கோம். கத்தி எடுத்துகிட்டு அந்த இதான் கார் எஸ்கேப்பான கேட்டு இங்கே இருக்குது. கிளம்ப வரான். சொல்ல பார்த்தீங்களா, இந்த பையன் இந்த மாதிரி தான் பண்ணுவான், கிறுக்குத்தனமாக எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பான். கிளம்ப வரான் பாருங்க. வந்தான் சொட்ட கிளவன். என்னமோ 6 பேக்கெல்லாம் காமிச்சிட்டு வரான் ஆள். நீ ஏன்டா மூஞ்சை காமிச்சிட்ருக்க? சரி, நவுந்து போடாடி. சரி, அந்த நைஃபை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காரிடோர் வாசலில் தூக்கிட்டு போய் போட்டு இந்த கிழமை போட்டோம் போகிறேங்க. லூசு பையன் போகிறான் அந்த சொட்ட கிழமை. சரி, அவன் போயிட்டானான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு கத்தியை தூக்கிட்டு போய் அங்கே போட்டுருவோம். ஏன்னா கத்தியை தூக்கிட்டு போய் ஒரு வேலையை முடிச்சு விட்டாச்சிங்க. கத்தி தேவை, ஏன்னா இதில் கத்தி தான் தேவையே இதில். ஏன்னா அதை கட் பண்ணி அந்த முன்னாடி இருக்கிற டோரில் க்ரீஸ் மாதிரி என்னமோ அடைச்சிட்ருக்கோம் கார் ஆப்போசிட்டில். அது எடுக்கிறதுக்கு தான் கத்தி யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது கத்தி. அது எதுக்கு தூக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரில. சரி, இங்கே வந்து பார்ப்போம். இந்த பொறுப்பா இந்த பையக்குள்ளே வந்து பசங்க பிடிச்சிட்ருக்கு. சரி, நல்ல பையனாகிட்டான் விடுங்க. ஒவ்வொருங்க கிழவன் துரத்துறான். கிளப்பையன் அவன் ஒரு சொட்ட கிழவன். சரி, நம்ம போவோம் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபியூல் கேனு எடுத்துகிட்டு வருவோம். போயிட்டு ஃபியூல் கேன் இல்லை, கேஸ் கேன் அது பேர். நாங்கள் வளரிட்டேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, இங்கே தானே இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே எதுவுமே இருக்காது. சரி, உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 ஜந்துங்க சுற்றிட்டுருக்கோம். அந்த ஜந்துங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10 தடவை கடிச்சிட்டே இருக்கோம், தொல்லை பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு வேலையும் செய்ய க்ரௌபார் கிடச்சிருச்சு. எத்தோடனே க்ரௌபார் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறது, மேலே போயிட்டு நம்ம அந்த ஃபியூல் கேனை பிடிப்போம். இங்கே எதனா இருக்கா? புல்லட்டு இதில் எதுக்குமே யூஸ் ஆகாது, வேஸ்ட். இதில் கன்று எதுக்கு வேற வச்சுருக்காங்கன்னே தெரில. கீழே கடைசியாக ஒரு மிருகம் ஒன்று இருக்கும். அந்த மிருகத்தை சாவடிக்கிறதுக்கு தான் இந்த கன்று எல்லாம் தேவைப்படும், வேறு எதுக்கும் தேவைப்படாது. அதுதான் சொல்கிற வரது. இதில் சென்சிட்டிவிட்டி வேறு அதிகமாக இருக்கா. என்னால் வேறு ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. என்ன பண்ணுறது, வழுக்குது அப்படியே. ஏன்னா அப்படியே நவுந்துன்னு போகுது அது பாட்டு. இங்கே நம்ம ஒரு வேலை பண்ணணும். இங்கே தான் பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணுற இடம் இது. சரி, எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது மட்டும் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று இருக்கும். இங்கே 2 ஃபியூல் கேனை ஊற்றிட்டு நம்ம ஃபியூல் கேனு தான் வருது, கேஸ் கேன். இங்கே ஒரு கேஸ் கேன் இருக்குது, நம்ம எடுத்துப்போம் இந்த கேஸ் கேனு. ஓகே, இந்த டோரில் எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். இல்லை போய்ட்டு இதோ ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துப்போம். அங்கே ஒரு டயரு, ஒரு கேஸ் கேன் இருக்குது. ஓகே, சரி, நம்ம போயிட்டு இதை போய் ஆன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கினா நம்ம இதில் கிங் ஆகிடுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழப்பங்கள் நிறைஞ்சது தானே கிராணி வீடு. கிளம்ப 4 கண்டுபிடிச்சிட்டோம் எப்படியோ. இங்கே எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. அதை நான் வந்து கடைசியில் திறந்தேன். இது வேறு கடிக்குது காலை வேறு. இந்த வருங்க காமிக்கிறேன், கடைசியாக காமிக்கிறேன். அந்த பைத்தியக்காரன் இது ஒன்று இருக்குது, எடுக்க முடியாத. சரி, போகலாம். அதோ இவனுக்கு தான் தவுக்குள்ள மாதிரி ஜம்ப் பண்ணுறானுங்க பாருங்க, பைத்தியக்கார பசங்க.
இவனுங்களை வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. காலை வந்து கடிச்சிருவானுங்க. கச்சின்னே இருந்ததுன்னா செத்து போயிடுவோம். அது வேறு. சரி, அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு நம்ம ஊற்றிட்டு வருவோம். ஏன்னா க்ரௌபார் வேறு கையில் இருக்குது. க்ரௌபாரை நம்ம அங்கங்கேயும் போட முடியாது. கீழே வேறு டயரும் வேறு இருக்குது. கிழமை வேறு மாதிரி சவுண்டு வேறு கேட்குது. சரி, கிழமை வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அங்கே பசங்க வேறு லீவும் முடிச்சிட்ருக்கான். ஆஹா, யாரா ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நம்ம போவோம். அவனையே கண்டுக்கிறோம். அவனையே சர்க் பண்ணி விட்றான். சரி, கிழமை வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ கிழமை, ஐயோ, ஆஹா, குத்தி கொலை பண்ணிட்டான். என்ன பண்ணுறது இது கிழப்பையக்கிட்ட? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நம்மளை கிழமை அடிச்சிட்டான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னை இட்டு போக லியோ வந்திருக்கான். சூப்பர் லூசு பையடே. ஏய், என்னடா அப்படி பார்க்குற? எதனா பண்ணுறியாடா என் கூட சேர்ந்து? நீ எதுவுமே பண்ண மாட்டான். கேட்டால் நான் பண்ணலன்னு சொல்லுவான். எல்லாம் அது பாருங்க, எப்படியோ பக்கை மேலே போயிட்டான். அது எப்படி போனானே தெரில. விடுங்க, அது ஏன்னா பார்க்கணும். சரி, இவனை நம்பி போகலாமா? கையில் எப்படியும் நம்ம கேஸ் கேனும் க்ரௌபாரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம். இல்லை, நம்ம க்ரௌபார் வச்சு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுவோம், இருங்க. ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிடுச்சி. சரி, கிழமை வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அவன் கிழமை அங்கே சண்டை போட்டுட்ருக்கான் கிழமை கூட. அவன் லியோ. நம்ம இங்கே இந்த க்ரோபாரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த 2 கேஸ் கேனையும் கீழே அந்த இதுவில் ஊற்றணும். இன்வெர்ட்டரில் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா கிழமை வர மாதிரியே சவுண்டு கேட்குது. ஏன்னா அடி வயிற்றில் கத்திய சொருவி கொண்டுடுவான். ஏன்னா லியோ கீழே போயிட்டான். சரி, நம்ம எதனா இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். கிழமை வர மாதிரியே இருக்குது. சரி, கேஸ் கேனை ஊற்றலாமா வேணாமா? ஏன்னா கிழமை ஒரு சவுண்டு அப்படி கேட்குதுங்க. அது உள்ளே போனால் தாங்க கிழமை நடக்கிற மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்குது. இவன் வேறு அண்டர் கிரவுண்டில் வேறு மூவ் பண்ணிகிட்ருக்கான். சரி, நம்ம போய் பார்ப்போம். டயர் எடுத்துட்டான் அவன். சரி, ஒரு ஃபியூல் கேனை தூக்கி ஊற்றுவோம். கேஸ் கேனை தூக்கி வளருது வேறு வாய். அதை கண்டுக்காதீங்க வேறு. ஏன்னா 2 ஊற்றணும் இதில் கேஸு கேனை தூக்கி. ஏன்னா கிழமை வந்துட்டாங்க. ஐயோ, கிழமை வரான். ஆஹா, வந்துட்டான். ஆஹா, வெட்டி கூறு போட்டானே. சரி, அதெல்லாம் எது காமிச்சிட்டு கிழமை வச்சதெல்லாம். சரி, அது ஏற்கனவே ஒரு ஃபியூல் கேனை ஊற்றிருக்கோம். மறுபடியும் இந்த இன்னொரு ஃபியூல் கேனை ஊற்றுவோம். ஊற்றிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக நம்ம இதை வந்து பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இது இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அது கரெக்டாக நம்ம பண்ணி முடிக்கணும். 1 2 3. ஓகே, பண்ணி முடித்தாச்சு. இப்போது இங்கே சுத்தியல் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் தேவைப்படும். கடைசி நேரத்தில் தான் நமக்கு தேவைப்படும் எல்லா பொருளுமே. அதனால் நம்ம இதெல்லாம் தேவைப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம். சரி, இதில் எதனா இருக்கா? புல்லெட்டு தான் கிடைக்குது. இது கடைசியில் தேவைப்படும். லியோ பையன் அந்த கிழவோட சண்டை போட்டுட்ருக்கான். சவுண்டு இது வரைக்கும் இங்கே டமால்னு. சரி, நம்ம இப்படியே வந்து அங்கே கிழவன் வரான். சரி, கிழவன் போகிற வரைக்கும் நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கிழவன் போட்டோம். என்ன வந்தானா கொஞ்சம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். சரி, நம்ம இதையும் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கும் சுற்றி தேவைப்படும். இந்த பூட்டையும் இதையே மாதிரி தான் மோட்டர் ஆன் பண்ணுறான். இந்த வாட்டி வளருது. ரொம்ப ஜாம் ஆகுது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, இது எப்படின்னா அடித்து உடச்சிருவோம். கரெக்டாக அடிக்கணும். இது 3 தடவை அந்த எப்படியோ அந்த மோட்டரை மட்டும் ஆன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணிட்டேன். சரி, இது எப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஓப்பன் பண்ணிவிடும். நடாது ரொம்ப பண்ணுது. சரி, மறுபடியும் சரி, இன்னொரு தடவை 1 கரெக்டாக எடுத்து 2 லாஸ்ட்டு 3 சூப்பர் அடித்து எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. சரி, உள்ளே இறங்கி பார்ப்போமா, உள்ளே எதனா இருக்குமான்னு தெரில. சரி, வரான். இந்த லியோ பையன் கீழே போய் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. சரி, இதை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. இது வந்து ஐடி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு வழியாக. உள்ளே பார்த்தா நம்ம கார் இருக்குது, பழைய காலத்து கார். கிழமை எங்கேருந்து ஆட்டையை போட்டோம் தான் யாருக்கு தெரியும். அந்த சொட்டக்கிழமை ஆட்டையை போட்டாலும் போடுவான். இதில் தானே இருக்கா? ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, கத்தியை தூக்கிட்டு போயிட்டு அந்த பின்னாடி இருக்கிற டோரை ஒன்று ஓப்பன் பண்ணோம். முன்னாடி வந்து க்ரௌபார் வச்சு ஓப்பன் பண்ணணும். இதுதான் லாஜிக் இல்லைனாலும் லாஜிக்காக இதில் பண்ணுற மாதிரி இந்த கேமில் வச்சுருக்காங்க. சரி, தப்பாக சொல்லிட்டேன். முன்னாடி தான் கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க, பின்னாடி க்ரௌபார் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து கீழே ஒரு பேட்டரி இருக்கும். இந்த லியோ வந்து பசில் முடிச்சிட்ருக்கான். பசில் முடித்த உடனே அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த நான் ஒன்று ஓப்பன் பண்ணல, அந்த லாக் பின் மாதிரி
அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீழே போய் சார்ஜ் பண்ணணும். ஆல்ரெடி லியோ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிறான் போல இருக்குது. சரி நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் செட் பண்ணுவோம். டயரை செட் பண்ண சொன்னால் கார் உள்ளே போய் உட்காரலாம். சரி இருந்து வெளியே வந்துட்டு நம்ம டயரை போய் ப்ரெஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தள்ளி வந்து, ஏன்னா எனக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதை குறைக்க முடியல. எப்படி குறைக்கிறதுன்னு தெரில. எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துன்னு வந்து போட்டிருக்கான். இது எதுக்கு எடுத்துன்னு தெரில. க்ரௌபாரையும் சுற்றிலையும் எடுத்துகிட்டு க்ரௌபாரத்துக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே கார் சாவி இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த பையன் கிழவனை கூட்டின்னு வந்துட்டான். சரி இப்படியே சுற்றிக்கிட்டு சரி நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய்ட்டு அந்த இன்ஜின் பார்ட் ஒன்று எடுக்கணும். அதை வேறு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போயிட்டு இன்ஜின் பார்ட்டு இது உள்ளதாக இருக்குது. ஒரு செத்து போன வேறு இருக்கும். வேறு முக்கியம் சவுண்டு கேட்க வராது. எலக்ட்ரிக் பையன் வந்து அது வேறு ஆஃப் பண்ணவே இல்லையா? சரி அது வேறு கொண்டு போய் ஆஃப் பண்ணணும் வேறு. போய் ஆஃப் பண்ணிட்டு அதை வேறு ஆஃப் பண்ணியாச்சு. போகிறோம். இப்போ போயிட்டு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே கன்று ஒன்று இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் தான் கீழே சண்டை போட போகிறோம். சண்டை போட்டு அவன்கிட்ட கோடாலி இருக்கும். அவனுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸிலோட ஃபியூஸ் பாட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் எதனா ஒன்று கிடைக்கும், கேஸ் கேன் எதனா இன்ஜின் போர்ட் எதனா கிடைக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே பவர் சார்ஜ் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ண வேண்டியதான். ஓகே, இது ஒரு கன்று இருக்குது. 2 கன்று இருக்குமா? ஓகே. இதை இங்கே தூக்கி நம்ம வச்சுட்டு அங்கே ஒரு புல்லட் இருக்குது. அந்த புல்லட் யூஸ் ஆகாது, எதுக்குமே யூஸ் ஆகாது. புல்லெட்டு மட்டும்தான் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி இங்கே எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து கீழே ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவங்களோட சண்டைக்கு தான் இப்போ போகிறோம். ஆப்போசிட்டில் கிளம்பேன். அந்த நாயை நான் கண்டுக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் இங்கே எதனா புல்லட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இங்கே எங்கேயுமே புல்லட்டு கிடையாது. இங்கே புல்லட்டே வச்சுருக்க மாட்டானுங்க. சரி அங்கே கீழே ஸ்பான் ஆகும் புல்லட்டு ஒன்றா எடுக்கும் போது கீழே கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். இந்த பைத்தியக்காரனுங்க வேறு கீழே சுற்றிட்டு இருப்பானுங்க. அவங்க வேறு பிரச்சனை மூட்டிகிட்டே இருப்பானுங்க. அவனுங்களை வேறு சமாளிக்கணும். இவனுங்களை பார்த்தாலும் அருவருப்பாக தான் இருக்கும். என்ன லூசு பையன் அங்கே ஒருத்தன் பத்துனுக்கிறவனே எழுப்பி விட்டு வந்துட்டேன். இங்கே எதனா இருக்கா? புல்லட்டே கிடைக்கல. புல்லட் எங்கன்னா இருக்கணுமே. புல்லட்டு இல்லை, எங்கேயுமே இல்லை புல்லட்டு. ஒரு புல்லட்டு கிடச்சிருச்சு. எடுத்துப்போம் இந்த புல்லட்டை. அங்கே எதனா இருக்கா? இப்படியே சுற்றிட்டு போயிட்டு சண்டைக்கு போகிறோம். சண்டைக்கு போயிட்டு அவனை அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். லியோ தான் இன்றைக்கி. லியோ தாஸ் இங்கே ஒருத்தர் இருக்கான். டேய் உன்னை கண்டு கூட மாட்டேன்டா, போடா பைத்தாக்கார பயலே. கீழே சண்டைக்கு போயிட்டுருக்கேன். சண்டைக்கு போகிறது இங்கே தான் சீண்டி பார்க்காதீங்க, ஓகேவா? ஏன்னா லியோ வந்து மேலே எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நான் ஒரு ஆள் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதை மேலே சுற்றிட்டு இருப்பான் அவன் எதுவுமே பண்ணாமல். இது வேறு என் நடிக்குது வேறு. இது வேறு 4-5 அடி வச்சிச்சு. ரத்தமும் ஃபுல்லாக ஆகிடுச்சு. கேஸ் கேனை நான் ஊற்றிட்டேன் போல வெளியோ. சரி அவன் பண்ணுறத பண்ணிட்டோம். சரி 4-5 கடி வேறு கஷ்டப்படுங்க இந்த பைத்தியக்கார பசங்க. சரி இந்த குழிக்குள்ளே வேற குதிக்கணும். இந்த குழிக்குள்ளே தான் ஒரு விசித்திர ஜந்து இருக்கும். குச்சில் வாங்க. ஒரு வழியாக குதிச்சாச்சு. அந்த விசித்திர ஜந்துக்கிட்ட போய் பல மணி நேரமாக போய் பாடணும் வேறு. இங்கே எதனா இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. சரி இங்கே ஒரு புல்லட் இருக்குது, இதையும் எடுத்துப்போம். அப்போ தான் அந்த நாயை சுட முடியும். இது உள்ளேருந்து தான் வருவான். இதோ இருக்க அந்த பார்ட்ஸ், அந்த பசில் பார்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கேஸ் கேன் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பிஸ்டல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி காரோட இன்னொரு பார்ட்டிக்கு தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, மூக்கு தான் அடிச்சிட்ருக்கு. நாய் பையன் உடச்சின்னு வருவான் உள்ளேருந்து. அந்த ஓட்டை உள்ளது தான் வெளியே வருவான். இதில் எதனா எதுவும் பக்கில் போய் மாட்டிப்பீங்க. அதுக்கு எங்கேயும் போய் நிற்காதீங்க. வந்துட்டான், சூட ஆரம்பிக்கிறேன் அந்த பைத்தியக்காரனை. வரான் பாருங்கள். இவன் வந்தானே வச்சுக்கிங்களேன், கொடூரமாக சாப்பிடிப்பான். கைத்தை பிச்சு துண்டாக பிச்சு போட்டுருவான். அப்படி இருக்கும் இவன் சாகடிக்கிறது. இவன் கொசு மரத்தெல்லாம் தீக்கி அடிப்பான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவனை மட்டும் கொண்டுட்டிங்கன்னா நமக்கு தான் மேட்ச்சு. ஏன்னா இவனை கொண்டுட்டிங்கன்னா அவன் உடம்புலேருந்து ஒரு கோடாலி இருக்கும். அந்த கோடாலியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுவோம். ஒரு சரியான பைத்தியக்காரங்க. ஆசிட்டெல்லாம் துப்புவான் மூஞ்சிலேயே. இவனை வச்சு சமாளிக்க கூட முடியாது. வராமல் பாருங்க, கிட்ட வர மாதிரி தான் இருக்கும். பட்டுன்னு பிடிச்சிருவான் அந்த பைத்தியக்காரன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. இந்த கன்று வேறு கொஞ்சம் லைட்டாக சொதப்போம். லோடிங் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஒன்று மரண காட்டு வாட்டம். ஆனால் கிழவனை சாவடிக்க முடியாது, இவனை மட்டும்தான் சாவடிக்க முடியும்.
இந்த பைத்தியக்காரனே 4-5 தடவை சுட்டால் தான் 4-5 தடவையா அப்படியே ஒரு 100 தடவை சுட்டால் தான் இவனே சாகுவான். அதே மாதிரி தான் கிழவனுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த கிழப்பையன் வந்து 4-5 தடவை கத்திய வயிற்றுல சோறிக்கு இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் அப்போ கூட நம்ம உயிரோடு தான் இருக்கோம். அதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த நாய் ஆசிட்டெல்லாம் துப்புது. சரி நாய் பையன் சொன்ன மாதிரி கைத்தை பிடிச்சிட்டான் பாருங்க. கைத்தை பிடிச்சி தலையை பிச்சு போட்டுருவான் நாய் பையன். தலை தனியாக கால் தனியாக. இதுதான் இவனோட ஃபெட்டாலிட்டின்னு நினைக்கிறேன். அந்த நாய் கொன்னா நம்ம இங்கே தான் ஸ்பான் ஆகும். அதுதான் கொஞ்சம் லாஜிக்கான விஷயம் இதில். சரி பைத்தியக்காரன் கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறான். இங்கேருந்து பாருங்கள் கொசு விட்டு பாமத்திக்கு அடிக்கிறான் அங்கேருந்து கொசு பாய. சரி அவனை எப்படின்னா கொன்று விடுவோம். சுற்றி வருவான். ஏன்னா லியோ வேறு மேலே இருக்கான். அவனால் வர முடியாது இப்போதைக்கு. சரி இவனை எப்படின்னா உள்ளே தான் முடிக்கணும். அவன் பாதி வேலையை முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ கிட்ட வரானே. பட்டன் புல்லட் லோட் பண்ணுவோம். நாய் பயிலே இங்கே வாடா, முடிஞ்சா வாடு வந்து பாடுறா. லூசு பயில என்ன அங்கே நிற்கிற வாடா. செத்துப்போ செத்துட்டான்னு நினைக்கிறேன். செத்துட்டான். கண்ணை கீழே போட்டு அவன் மேலே இருக்கிற கோடையில் எத்தலாம். அங்கே பாருங்க கோடையில் அவன் முதுகில் சொருவியும் கிடக்குது. அங்கே ஒரு பார்ட்டு ஒன்று இருக்கும். இந்த பசில் பார்ட்டை தூக்கிட்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சா நமக்கு ஒன்று அந்த இன்ஜின் பார்ட் ஒன்று கிடைக்கும். ஓகே இதோ ஒரு கேஸ் கேன் ஒன்று இருக்குது. சரி இதை உடைப்போம். சரி உடச்சி அந்த பஸ்ஸில் தூக்கிட்டு போயிட்டு அதில் வைப்போம். ஏன்னா லியோ ஆல்ரெடி முடிச்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் நம்ம போயிட்டு வச்சா மட்டும் போதும். அந்த பஸ்ஸில் தூக்கிட்டு போயிட்டு இதோ ஒரு இன்ஜின் பார்ட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இதோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்பான் ஆகிற இடம் தான் இது பின்னாடி. நம்ம அந்த பக்கம் இருக்கிற பேக் சைடு கதவை நம்ம உடச்சி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி லிஃப்ட் பட்டன் ஆகிடுத்து. லிஃப்ட்டு கோசம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே எதனா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா என்னமோ கேஸ் கேன் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஆல்ரெடி மறந்து நான் வந்துட்டேன். ஓகே நம்ம போயிட்டு லிஃப்ட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளேயே இதையும் எடுக்க முடியாது. சரி கேஸ் கேனை தூக்கிட்டு போய் இங்கே போட்டு நம்ம தூக்கி இதை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த இன்ஜின் பார்ட்டை தூக்கிட்டு இந்த கேஸ் கேன் எடுத்துப்போம். ஏன்னா அதில் தூக்கிட்டு போயிட்டு எண்ணெய் ஊற்றுறோம். ஏன்னா இதுக்கு இன்னொரு வேலை இருக்குது இந்த இன்ஜின் பார்ட்டுக்கு. அதை நம்ம தூக்கிட்டு போயிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அதுக்கு பவரை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதோ இந்த பசில் பார்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளேயே கிளப்பையன் வந்துட்டான். அந்த கிளப்பையனை கண்ணே தெரியாதுங்க. இதில் தாங்க இதில் சவுண்டு போட்டால் வரமாட்டான். பாட்டில் உடம்புச்சா தான் வரும் ஆள். ஆல்ரெடி கேஸ் கேன் கிடச்சிருச்சு. சரி இதில் 2 ஊற்றிப்போம். இன்னொன்று இதில் வந்து 2 லிட்டரு பிடிக்குது. 2 லிட்டரை வச்சுன்னு எங்கே தான் ஊர் சுற்ற போகிறான்னு தெரில. அதுவும் அந்த கிழவனோட காரு. அந்த காரை வச்சு நான் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி தீக்கினது கத்தி ஏற்றினேன்னு தெரில. சரி இங்கே போய்ட்டு நம்ம ஒரு இன்ஜின் பார்ட் வச்சோம், அதை எடுக்க தான் போகிறோம். என்னப்பா நான் லியோ வரான். டாய் என்னடா ஆச்சு உனக்கு? எங்கடா போகிற? கையில் கண்ணோட சுற்றுறியாடா? எப்பா டேய் அதை குர்றா, நான் கீழே போட்டு போகிறேன். சரி கீழே போவோம். இங்கே ஒரு பசில் பார்ட்டை தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம அந்த இன்ஜின் பார்ட்டு தான் எடுக்கிறோம் போயிட்டு. சரி இந்த இன்ஜின் பார்ட் இங்கேருந்து எடுக்க முடியாது. சரி அந்த பக்கம் போயிட்டு அண்டர் கிரவுண்டு போயிட்டு தான் நம்ம போய் எடுக்க முடியும். இந்த தரைக்கடியில் இருக்குது அந்த இன்ஜின் பார்ட்டு. கிழமை எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறான் பாருங்கள். இங்கே கொடூரமாக ஒருத்தனை கொலை பண்ணி வச்சுருப்பேன் இந்த கிளப்பையை. இதோ போகிறோம், அதை எடுக்க தான் போயிட்டுருக்கிறது இப்போதைக்கு நம்ம. நான் பாருங்க கண்ட கருமத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் அந்த கிளப்பைய. அந்த கிழவன் நான் தான் பண்ணுறது. அவனை செருப்பாலே அடிக்கணும். நான் ஒன்று கத்தி வச்சு சாணம் பிடிக்கிறாங்க. அவன் சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்க, சாணம் பிடிக்கிற சவுண்டு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அதுக்கு பவர் சப்ளை பண்ணணும். அதுதான் பிரச்சனை. இந்த ஸ்பேரோ பையன் வேலையே செய்ய மாட்டான் பாருங்க, சுற்றிட்டு இருக்கான். அந்த கிழவனை சுட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த கிழவனுக்குன்னா பகை இருக்குதுன்னே தெரில. இது ஒரு வேளை எப்படி இருக்குமோ? இந்த பையன் வந்து பேக் சைடு மாங்காய் பறிக்க போகும்போது தவிர வந்து ஆஹா சரி அங்கே தேடி இங்கே தேடி நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் இது வச்சு தான் நம்ம இப்போ சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே இந்த ஒயரு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பைத்தியக்காரன் வரானுங்களான்னு தெரில. அதை போயிட்டு ட்ரிப்பரை போய் ஆன் பண்ணணும். இல்லைன்னா அவனுக்கு காலக்கடி பண்ணணும். வந்துட்டானுங்க பாருங்கள். இவங்களை வச்சு சமாளிக்க கூட முடியாதுங்க. அவனுங்களை வச்சு தான் இங்கே ட்ரிப்பரை ஆன் பண்ணி விட்டோன்னா இது ஒழுங்காக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் மல்டிப்ளேயர் ஆனால் தான் ஒழுங்காக வரும். இதில் மல்டிப்ளேயர் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை 10 தடவை தப்பு பண்ணிங்கன்னா 10 தடவை ட்ரிப்பரை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி நம்ம ட்ரிப்பரை போய் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சார்ஜ் பண்ண போகிறோம். கரெக்டாக பண்ணணும். இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நம்ம அங்கே போக வேண்டிய வேலை இருக்காது. சரி இந்த கார் பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கார் பேட்டரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சார்ஜ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு வழியாக மேலே போயிட்டு நம்ம காரை எஸ்கேப் பண்ண வேண்டியதான்.
இந்த இடம் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, குழப்பமாக இருக்கும் கொஞ்சம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விளையாடுங்க. அந்த பூச்சிங்கெல்லாம் வேறு காலுக்கிட்டேயே சுற்றிட்டு இருக்கோம். பூச்சிங்கள் அது என்ன ஜந்துனே தெரியல. பைத்தியக்கார பையன் கிழமை எதனா வரானா? யாரும் இல்லை, கிழமை எதுவும் இல்லை. சரி, நம்ம காரில் போய்ட்டு செட் பண்ணி விட்ருவோம் இதை. ஓகே காரில் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு காரை. ஓகே, எஸ்கேப் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. நம்ம அடுத்து வந்து என்ன ப்ளே பண்ணலாம், என்ன ஹாரர் கேம் ப்ளே பண்ணலாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஹாரர் கேம் ப்ளே பண்ணலாம், முடிக்க முடிஞ்சாலும் முடிக்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.